இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து நீங்க பெண்ணடிமைத்தனத்தை போதிக்கிறீங்க, பெண்களை நீங்க அடக்குறீங்க, மேல் டாமினேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே, அதே நபர்கள் சிந்திக்க வேண்டும். 1400 வருடத்திற்கு முன்னால் அரபுலகத்தில் பெண்கள் கல்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அதே 1400 வருஷத்துக்கு முன்னால இந்தியாவில் என்ன நடந்துச்சு? வீட்டுக்கார் இறந்து போயிட்டாரா, போமா நீயும் போய் நெருப்புல உழுகுமா, கொண்டு போய் உயிரோட தள்ளு நானே சதியில. அதுக்கு என்னங்க அர்த்தம் யோசிச்சு பாருங்க. அதை காட்டு மிராண்டி தரம்னு சொல்றது இல்லையா? இன்னைக்கு ஒருத்தன் சதியில தள்ளினானா அவனை பார்த்து பிற்போக்குவாதின்னு முத்திர குத்த மாட்டாங்களா? அன்னைக்கு இங்க அப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கு இஸ்லாமிய மார்க்கம் எப்படி கொண்டு வந்தது என்று சொன்னால், நீ உன் கணவர் இறந்து போயிட்டாரா, நெருப்புல எல்லாம் போய் விழாதமா, உனக்கு உரிமை இருக்கிறது மறுமணம் செய்வதற்கு, நீ வேண்டுமானால் மறுமணம் முடித்துக்கொள் என்று சொன்னது. எது முற்போக்கு? நெருப்புல தள்ளுறது முற்போக்கா, நெருப்புல தள்ளாம வாழ்வு கொடுப்பது முற்போக்கா? யோசியுங்கள். 1400 வருஷத்துக்கு முன்னால இங்கு பெண்களுக்கு சொத்துரிமை இருந்ததா? சொத்துரிமை விடுங்கள், பெண்களுக்கு வாழ்வதற்கு உரிமை இருந்ததா? கிடையாது.